காதலிக்கிறீங்களா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு தாலி கொடு, இந்த வாங்கிக்க. என்ன பாக்குற, வாங்கிக்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்தா இந்த கருகுமணியை பாருங்க. சாரி சிஸ்டர். என்னாச்சுமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே தவிர ஸ்ரீராம்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேனா? இதையெல்லாம் பார்க்கும்போது பெத்த அப்பனான எனக்கே சந்தேகமா இருக்கு. கதம் சித் பவதி திருஷ்ட்யான கால பரிதேவிதும் இமம் முஹூர்த்தம் துக்கானா த்ரக்ஷஸ்யந்தம் அனிந்திதே. பூச்சரம் சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே மனதில் கோத்திடும் ஆசையின் பூச்சரம் சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே அக்கினி குங்கும தாமரை சுந்தர கோத்திடும் ஆசையின் பூச்சரம் சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. பூச்சரம் சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே அக்கினி குங்கும தாமரை சுந்தர காண்டமே. என்ன உன் மனசுல பெரிய நடிகை நினைப்பா? நான் என்ன மாமா பண்ண? ஒண்ணு மட்டும் இல்ல, உன் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ உன்னோட என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் என் மனசை மாத்தலான்னு பாக்குறியா? நான் ஒண்ணும் உங்க மனசை மாத்தணும்னு நினைக்கல மாமா. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த இடைவெளி அத்தைக்கும் மாமாக்கும் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணேன். இத பத்தி நீங்களும் சொல்லிருக்கீங்கல்ல. நாம ரெண்டு பேரும் விலகி இருக்கிற விஷயம்
நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. மீறி சொன்னா உயிரை விட்டுருவேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே அத்தைக்கும் மாமாக்கும் சந்தேகம் வர அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க. என் கூட உங்களுக்கு வர பிடிக்கலன்னா வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்கலாம். அவங்களுக்கு சந்தேகம் வரா மாதிரி எதுக்கு கோபமா பேசுனீங்க? கோயில கூட அத்தை என்கிட்ட இத பத்தி மட்டும்தான் பேசினாங்க. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. நீங்க அத்தை மாமா முன்னால இருக்கும் போதாவது என் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் இல்ல மாமா? எனக்கு இந்த நடிப்பெல்லாம் வராது. நீ என் மனச மாத்தலான்னு முயற்சி பண்ண, அப்புறம் நான் எப்படி மாறுவேன்னு தெரியாது. அதனால உன் லிமிட்ல நீ இருந்தனா அது எல்லாருக்கும் நல்லது. என்ன மாமா பேசுறீங்க? உங்களுக்கு நடிப்பு வராதா? மனசுல இன்னும் ஸ்னேகாவை நினைச்சுக்கிட்டு அவளை மறந்துட்ட மாதிரியும் என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துற மாதிரியும் ஸ்னேகா கிட்ட நீங்க நடிக்கல? அதே மாதிரி இங்கேயும் நடிங்க போதும். இல்லன்னா நாம சந்தோஷமா இல்லைங்கிற விஷயம் ஸ்னேகா கிட்டயே சொல்லிடலாம். அப்புறம் நீங்களும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நானும் நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் மனச மாத்த முயற்சி பண்ணாதன்னு சொன்னா எதுக்காக இப்ப ஸ்னேகா விஷயத்தை பத்தி பேசுற? நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் மத்தவங்களை நம்ப வைக்க தயவு செஞ்சு நீ எந்த கஷ்டமும் பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ உன் லிமிட்ல இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. நான் எதுவுமே பண்ணாம இருந்தேன்னா அப்புறம் நீங்க எப்படி மாமா எனக்கு சொந்தமாவீங்க? ஒருவேளை நீங்க என் மேல அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் அது நிஜமா மாறுங்கிறது தான் என் ஆசை. அந்த மாதிரி அர்த்தமில்லாத ஆசையை வளர்த்துக்க வேண்டான்னு தான் உனக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் சரி, உன்னால எப்பவும் என் மனசுல இடம் பிடிக்க முடியாது. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டத நினைச்சு நீ உன் வாழ்க்கை பூரா வேதனைப்படணும். எப்போ எது நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாது மாமா. நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சோம், ஆனா நடந்துச்சுல்ல. என்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் மாமா. அதே மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு எழுதியிருந்தா கண்டிப்பா நம்ம சந்தோஷமா இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்க மனசுல இடம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. No time to talk. Music loud to remember.
எங்க தப்பிச்சு போக பாக்குற? என்னோட வீட்டுக்கே வந்து என்ன கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலான்னு எப்படி நினைச்ச? ஆக்சுவலி அன்னைக்கே உன்னை ஹில் டாப்ல இருந்து கீழே தள்ளி கொலை பண்ணலான்னு நினைச்சேன். பட் உஷாரா வேற பொண்ணு அனுப்பிட்ட. ஸ்னேகாவை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக ஒவ்வொருத்தரையும் நான் ஒழிச்சு கட்டிக்கிட்டே வந்தா நடுவுல நீ எனக்கு தொல்லை கொடுக்கறியா? சொல்லு, என்ன எதுக்காக பிளாக்மெயில் பண்ற? பணத்துக்காக தானா நீ எப்பவோ கேட்டிருப்பியே. பட் என்ன கொல்லணும்னு நீ துடிக்கிறத பார்த்தா வேற ஏதோ பெரிய ரீசன் இருக்கணும். யார் நீ? यार नहीं। Hey, what the hell is happening here? நீயா? ஆமா சார், நான் தான். உங்களை பிளாக்மெயில் பண்ற பொண்ணு நான் இல்ல சார். சார், என்ன கொன்னுடாதீங்க சார், ப்ளீஸ் சார். No. உன்னை கொன்னே ஆகணும். வேற யாரோ நினைச்சுக்கிட்டு உண்மை எல்லாத்தையும் உளறிட்டானே. No. நீ உயிரோடவே இருக்க கூடாது. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன் சார், என்ன கொன்னுடாதீங்க சார், என்ன விட்டுருங்க சார். முதல்ல என்ன எதுக்காக கொல்ல வந்தேன்னு சொல்ல. தொடாத சார். சுவாதியோட ஓடி போக சொல்லி நீங்களே சொல்லிட்டு நான் நகையோட ஓடி போற நேரத்துல நீங்களே சுவாதியை காப்பாத்தி அதனாலதான் உங்க மேல எனக்கு கோபம் சார். அந்த நகைகளை எடுத்துட்டு போய் சரியான நேரத்துல லாயர் கிட்ட கொடுத்திருந்தா இந்த கேஸ்ல இருந்து நான் தப்பிச்சிருப்பேன். ஆனா சமயத்துக்கு பணம் கொடுக்காததுனால லாயர் கேஸ்ல வாதாடாம எனக்கு தண்டனை கிடைச்சது. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு உங்க மேல வெறியோட கொல்லணும்னு வந்தேன். ஆனா இப்ப என் கோவம் எல்லாம் போயிடுச்சு. எதுக்காகன்னா நீங்களும் என்ன மாதிரி தானே. கொஞ்சம் பணம் கொடுத்து என்ன உங்க சிஷியனா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு உபயோகமா இருப்பேன் சார். ஓஹோ, பணம் கொடுத்தா என்ன வேணா செய்வியா? நான் தான் சொன்னேனே சார், நான் பெரிய அயோக்கிய சார். உங்களை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பணம் கொடுத்தா எது வேணாலும் செய்வியா? எது வேணும்னாலும் செய்வேன் சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செய்வேன். கொன்னுடாதீங்க சார், ப்ளீஸ் சார். Are you sure? Sure சார். ஸ்னேகா, சேட்டு எத்தனை மணிக்குமா வரேன்னாரு? இப்பதான் போன் பண்ணேன்ப்பா, இன்னொரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. துர்கா இதோ வரேன். என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, இன்னொரு அரை மணி நேரத்துல சேட்டு பணத்தோட வந்துருவாரு. ஒரு தடவை நீ நரசிம்மனுக்கு போன் பண்ணி ஞாபகப்படுத்துமா. அதே நேரத்துல அவரும் வந்துட்டா அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடலாம். அவசியமே இல்லப்பா, நான் ராத்திரியே சொல்லிட்டேன். பணம் வாங்குறவன் எப்பவும் சரியான நேரத்துக்கு வந்துடுவான். ஓஹோ, நீங்க குடுக்கறவனை பத்தி யோசிங்க. நரசிம்மம் வர நேரத்துக்கு சேட் வரலன்னா நல்லா இருக்காது. இல்லக்கா, இப்பதான் நான் அவருக்கு போன் பண்ணேன், இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுவேன்னு சொன்னாரு. வாங்க சார். 2 நாள் டைம் கேட்டீங்க, அதுக்குள்ள சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்க. சரி விடுங்க, எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை. நானும் சொன்னபடி வந்துட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமே பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். பணத்தை கொடுக்கறதுக்கு சேட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்ததுமே உங்க பணத்தை நாங்க கொடுத்துருவோம்.
அப்படின்னா உங்ககிட்ட பணம் ரெடியா இல்லைன்னு சொல்ல வர்றீங்க. நான் என்னமோ உங்ககிட்ட பணம் ரெடியா இருக்கும், அதை வாங்கிக்கிட்டு போகலாம்னு நான் வந்துட்டேன். அப்படின்னா அந்த ஆளு வந்ததுக்கு அப்புறம் என்ன வர சொல்லி இருக்கலாமே. அது முதலே பணம் வாங்கலான்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அவ்வளவு பணத்தை வீட்ல வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னு தான் நீங்க வர டைம்லயே அவரையும் வர சொல்லிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவர் ஏதோ வந்துருவாரு. என்னம்மா 10 நிமிஷத்துல வரதா சொன்னீங்க, இன்னும் வரல அவரு? இப்ப நீங்க எனக்கு பணம் கொடுக்கறீங்களா இல்லையா? இல்லைங்க, கண்டிப்பா கொடுத்துருவோம். சேட்டு சீக்கிரமா பணத்தோட வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை திடீர்னு வேற வேலை இருந்திருக்கும். அவருக்கு மட்டும்தான் வேலை இருக்கா? எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அர்ஜென்டா போகணும். சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், அவர் இப்ப வந்துருவாரு. அம்மா ஸ்னேகா, ஒரு தடவை சேட்டுக்கு போன் பண்ணுமா? ஹலோ சார், நான் ஸ்னேகா பேசுறேன் சார். ஸ்னேகா, நான் உன் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன்மா. இன்னொரு 10 நிமிஷத்துல நான் உங்க வீட்டிலே இருப்பேன். சரிங்க சார். அப்பா, அவர் இங்கதான் வந்துட்டு இருக்காராம். 10 நிமிஷத்துல இங்க வந்துடுவேன்னு அவர் சொன்னாரு. கேட்டீங்களா? இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாராம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நான் இவ்ளோ பிளான் போட்டு வீட்டை காலி பண்ண வச்சு எல்லாரையும் நடு தெருவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வீட்டை மீட்டிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஸ்னேகா, ஸ்னேகா, நான் இங்க இருக்கும்போது உனக்கு பணம் கிடைக்கிற மாதிரி செஞ்சுடுவேனா? உனக்கு பணம் கொடுக்கறவனுக்கும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவல்ல? பாவம், வீட்டுல உட்காந்துக்கிட்டு நீ சேட்டு வருவாரு பணம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப. ஆனா இந்நேரம் சேட்டு பணத்தை பறி கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருப்பான். மனதில் கோத்திடும் ஆசை பூச்சரம் சுந்த